வணக்கம் நண்பர்களே. மகாபாரதம் பேசுகிறது. சபா பருவம் அத்தியாயம் 2. முதல் அத்தியாயத்துல பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. நாரதர் பாண்டு கிட்டேந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தாரு. அது என்னன்னா, ராஜசூய யாகத்தை நடத்தும்படியான ஒரு செய்தியை கொண்டு வந்தாரு. இந்த ராஜசூய யாகம் நடத்தணும்னா ஜராசந்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜராசந்தன் எவராலும் அழிக்க முடியாத வல்லமை பெற்றவராக இருந்தான். அதனால தர்மர் என்ன முடிவு பண்ணார்னா, இந்த யாகத்தையே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனா கிருஷ்ணர் அதுக்கு ஒத்துக்கல. நம்மளால ஒரு செயலை செய்யவே முடியாது அப்படிங்கறது உறுதியா நம்ம நம்பினா மட்டும்தான் அந்த செயலை தவிர்க்கணும். ஜராசந்தனை வெல்றது அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமான ஒண்ணுதான். நிச்சயமாக நாம இந்த ராஜசூய யாகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜராசந்தனை எதிர்க்க தயாரானாங்க. அதுக்கு முன்னாடி ஜராசந்தனோட வரலாற்றை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு தர்மர். பிருகுத்ரதன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. அவருக்கு 2 மனைவிகள். அவர்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அதனால தவம் செய்து ஒரு முனிவரை நாடி ஒரு மாங்கனிய கொண்டு வந்தாரு. அதை தன்னோட 2 மனைவிகளுக்கும் சரிய பாதியாக பிரித்து கொடுத்தாங்க. குழந்தை பேர் அடைந்தாங்க 2 மனைவியும். பேரு காலம் வந்தது. 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது. குழந்தைய 2ஆ பிறந்தது போல, ஒரு கண், ஒரு காது, ஒரு கை, ஒரு கால் அப்படின்னு ஒரு உருவத்தை 2ஆ பிளந்தது போல ஒரு குழந்தை பிறந்ததாம். இதனால மடமுடைந்தாங்க 2 ராணியும். அதனால தாதியை விட்டு அந்த குழந்தைகளை தூக்கி எறிய செய்தாங்க. அந்த குழந்தைகளை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ அங்க ஒரு அரக்கி அந்த அரக்கி அந்த 2 உருவத்தையும் ஒன்று சேர்த்தாள். அது ஒரு குழந்தையாக உருவாயிற்று. அந்த குழந்தையோட கத்தல் சத்தம் ஒரு கர்ஜனை மாதிரி இருந்துதான். அரண்மனையிலேருந்து எல்லாம் வெளியில வந்து பார்த்தாங்க. அந்த குழந்தையும் அரக்கியும் பார்த்தாங்க. அரக்கி நடந்தவற்றை சொன்னார். உடனே மனம் மகிழ்ந்த அந்த பிருகுத்ரதன் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன், அதாவது ஜரையால் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஜராசந்தன் பேரு வச்சாங்க. உரிய காலம் வந்தவுடனே ஜராசந்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து பிருகுத்ரதன் வனவாசம் சென்று விட்டான். 100 அரசர்களை பலி கொடுத்து ருத்ரருக்கு யாகம் செய்ய முடிவு செய்தான் ஜராசந்தன். இதனால பல அரசர்களை அவன் சிறை வைத்துட்டு இருந்தான். அதனால மற்ற அரசர்களையும், சிறை வைத்த அரசர்களையும் நாம காப்பாற்றுற கடமையிலையும் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் தர்மருக்கு விளக்கி கூறி, எப்படி இருந்தாலும் நாம ஜராசந்தனை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. இப்போ அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணர் 3 பேரும் ஜராசந்தனை நோக்கி படையெடுத்தாங்க. ஜராசந்தன் இந்த 3 பேர்ல பீமன் மட்டுமே தன்னோட வீரத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு நினைச்சான் ஜராசந்தன். அதனால பீமனோட போர் தயாரானான் ஜராசந்தன். ரொம்ப கோரமான போர்ல பீமன் ஜராசந்தனை 2ஆ கிழிச்சு போட்டான். ஆனால் அவனும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஜராசந்தன் உயிரோடு வந்தான். கிருஷ்ணர் ஒரு கோரை புல்லை 2 கூறாக கிழித்து அந்த பிளவுகளை திசை மாற்றி கீழே போட்டார். புரிந்து கொண்டான் பீமன். ஜராசந்தனின் உடலை மீண்டும் கிழித்து கால் தலை மாற்றி கீழே போட்டான். அத்துடன் ஜராசந்தனும் மாண்டான். சிறைப்பட்ட அரசர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். ஜராசந்தனின் மகன் மகத தேசத்துக்கு அதிபதியாக்கி அங்கிருந்து புறப்பட்டார்கள் கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் 3வரும். செய்தி தர்மருக்கு தெரிஞ்சது. ராஜசூய யாகத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தர்மர். பல தேசத்து மன்னர்களும் இந்த யாகத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக 4 திசைகளும் படைகள் அனுப்பப்பட்டன. சில மன்னர்கள் தாங்களாகவே ஒப்புக்கொண்டார்கள். சில பேர் வெற்றி கொள்ளப்பட்டு பணிந்தார்கள். ராஜசூய யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரப்படுத்தப்பட்டு தர்மபுத்திரருக்கு யாக தீட்சையும் செய்விக்கப்பட்டது. பீஷ்மர் தர்மபுத்திரனும் அரசர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தபடி மரியாதை செய்விக்க வேண்டும்னு சொன்னாரு. பின் முதல் மரியாதை யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை பீஷ்மரே கூற வேண்டும் என்று கேட்டாரு தர்மர். அவர் சொல்படி முதல் மரியாதையை கிருஷ்ணருக்கே செய்தான். இதை அங்கிருந்த அனைவரும் ஏற்க சிசுபாலன் மட்டும் அதை ஏற்காமல் இருந்தான். கிருஷ்ணரையும் இகழ்ந்து பேசினான் சிசுபாலன். சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணரோட அத்தை மகன். இதன் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி.